ஹாய், சவுதி அரேபியாவில் நம்மளுக்கு சேலரி கிரெடிட் ஆனதான் நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர விஷயம். இந்த சேலரி எப்போ நம்ம வீட்டுக்கு அனுப்புறது, எந்த ஆப்பில் வந்து அமௌண்ட் வந்து அதிக ப்ரைஸ் போகுது, எந்த ஆப் வந்து நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம், சவுதி அரேபியாவில் எந்த ஆப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாத இருக்கலாம். ஆல்ரெடி சவுதி அரேபியாவில் ஸ்டே பண்ணி ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு எந்த ஆப்பில் அனுப்புன்னு சொல்லிட்டு தெரியும். பட் சவுதி அரேபியாவில் ஃபஸ்ட் டைம் வந்துருங்களுக்கு வந்து எந்த ஆப்பில் வந்து ரேட் வந்து அதிகமாக போகுது, எந்த ஆப் வந்து ரொம்ப சேஃபாக சீக்கிரமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். பட் நான் சொல்கிறேன், இந்த ஒரு ஆப் இருந்தால் போதும். சவுதி அரேபியாவில் மொத்தமாக எத்தனை பேமெண்ட் ஆப் இருக்குது, ஒரு ஆப்லேயும் எவ்வளோ பேமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு, இந்த நிமிஷத்தில் எந்த ஆப்பில் வந்து ரேட் வந்து ரொம்ப ஹை ரேட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அந்த ஒரு ஆப்பில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பிளே ஸ்டோர் போயிட்டு ரெமிடன்ஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பில் நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்தால் மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இந்த ஆப்பில் வந்து ரேட் வந்து எந்த ஆப் அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அந்த ஆப்பை லாகின் பண்ணிட்டு உள்ளே போகணும் அப்படின்னா, எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, எந்த கண்ட்ரிக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா, வியூ ரேட்டு, கிராஃபு, ஷேரு, அப்புறம் வந்து அப்டேட்டு, ஆட் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் வியூ ரேட்டு கிளிக் பண்ணிங்கன்னா சவுதி அரேபியா மொத்தமாக எத்தனை பேமெண்ட் ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லி டாப் டு பாட்டம் வந்துடும். அந்த ஆப்பில் வந்து எந்த ஆப்பில் வந்து ரேட் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு இந்த நிமிஷத்துக்கு வந்து ரேட்டில் எதில் அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்பில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து சவுதி அரேபியா வந்து ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இங்கே நான் வந்து டிக்மோ, பில்யாலு, பார்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து டிக்மோ தான் யூஸ் பண்ணேன். நான் இப்போ சொன்னாங்க ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே மேக்ஸிமம் அவ்வளோதான். 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து அமௌண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆகிடும். நீங்கள் சவுதி அரேபியாவில் எந்த ஆப்பில் வந்து வீட்டுக்கு வந்து அமௌண்ட் அனுப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். சவுதி அரேபியா நீங்கள் இருந்தீங்கன்னா பேஜ் ஃபாலோ பண்ணி சவுதி அரேபியா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நம்ம சைடில் பார்க்கலாம். பாய்.